வணக்கம். இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு. சித்ரா பௌர்ணமி எங்களுடைய ஆலயத்தினுடைய அந்த உற்சவம்தான் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவமாக அந்த காலம் துவக்கம் எங்களோட மூதாதையர்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த உற்சவம் வருடம் இந்த சித்திரை பருவத்தில் அன்று சித்திரை பௌர்ணமியில் அன்று வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அன்றைக்குத்தான் அடியவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட அந்த வடிவர்கள் வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வார்கள். நேர்த்திக்கடன்கள் பல வைத்தவர்கள் அன்றைக்கு வந்து நேர்த்திக்கடன்களை செய்வார்கள். அன்று பகல் இரவு முழுமையாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே அந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே எங்களுடைய அம்பகாமம் அம்மில் பிள்ளையார் ஆலயம் உண்டு. சித்திரை பௌர்ணமி அம்பகாமம் அம்மில் பிள்ளையார் ஆலயத்திலே வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதாவது வன்னிப்பெரு நிலப்பரப்பில் ஒரு பரந்த வனங்கள் சூழ்ந்த பகுதியில் இந்த வேளமாமுகன் வீட்டிருக்கின்றார். இவரின் புதுமைகள் எவ்வாறு உங்களுக்கு பார்க்கக்கூடியது? இவருடைய புதுமை எங்களுடைய ஆலயம் கிட்டத்தட்ட நினைக்கின்ற இப்போ ஒரு 300-400 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம். இந்த முதலாவது புதுமை, இங்கே குழந்தைகள் இல்லாதவர்கள் வந்து நேர்த்தி வைத்து அவர்களுக்கு குழந்தை கிடைப்பது வழக்கம். அதுபோன்று விசந்தேண்டியவர்கள் இந்த பகுதியிலே விசந்தேண்டியவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதில்லை. இந்த ஆலயத்திலே வந்துதான் அந்த பிள்ளையாருடைய விபூதி நூல் கட்டி சுகமாவது வழக்கம். அதுபோன்று இந்த காட்டு பிரதேசத்திலே மக்கள் வாழ்ந்தாலும் இந்த காட்டு மிருகங்களால் எவர்களுக்கும் உயிராபத்து வராதென்றது ஒரு திடமான நம்பிக்கை. அப்படி வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. அப்படியாக மற்றும்படி அந்த காலத்தில் அந்த சொல்லுவார்கள் எங்கள் மூதாதையர்கள், பிரசவம் கூட எங்களுடைய வீடுகள்லாம் நடந்தது. பிள்ளையாரை நம்பி ஒரு இடமும் கொண்டு போக மாட்டேனம்மா. இப்போ அப்படி அல்ல. இப்போ இந்த நவீன காலத்துக்கு அதுக்காக மாறிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு புதுமையாகவும் இருந்தது. பாரம்பரிய பூசக உள்ள மரபு வழியாக வழி வந்தது. அந்த பூசை பொங்கல் வழிபாடுகள் அதாவது சித்திரா பௌர்ணமி எவ்வாறு நடைபெறும்? சித்திரை பௌர்ணமி எங்களுடைய மரபு வழியாக நாங்களே தான் பூசகர்கள் தான் இந்த செய்வார்கள். தற்போது இந்த ஆலயம் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புனரமைப்பு பணிகளில் பஞ்சதள ராஜகோபுரத்துக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள்? பஞ்சதள ராஜகோபுரம் கடந்த ஆவணி மாதம் சதுர்த்தி நன்னாளிலே இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நாளில் இருந்து இங்கே தொடர்ந்து வேலைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த ஆலயத்துக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு வெளிநாடுகளில் உள்ள அடியவர்கள், உள்ளூரிலே உள்ள அடியவர்கள் எல்லாம் நிதிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள பக்தர்கள், அடியவர்கள், இங்கே வெளி மாவட்டங்களில் உள்ளவர்கள், வெளி மாவட்டங்களில் உள்ளவர்களும் இதிலே பங்கு கொண்டு இந்த ராஜகோபுரத்தை நாங்கள் 2027 பங்குனி மாதத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு நினைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அந்த பஞ்சதள ராஜகோபுரத்தை நிறைவு செய்வதற்கு. பழமையான நாட்களில் இந்த மம்மில் பிள்ளையார் ஆலயத்தின் சிறப்பு வழிபாடுகள் என்ன நாட்களில் வரும்? தூரத்தில் இருந்து வருபவர்கள் என்ன நாட்களில் வந்தால் இங்கே வழிபாடுகளை பார்த்து செல்லும்? வழிபாடுகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வெகு சிறப்பாகவும் அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அடுத்ததாக திங்கட்கிழமை நடைபெறும். அது சதுர்த்தி, பௌர்ணமி, மாதம் வருகின்ற பௌர்ணமி எல்லாம் இங்கே வெகு சிறப்பாக நடைபெறுவது உண்டு. எதிர்வரும் சித்திரை பௌர்ணமி விழாவில் எவ்வாறான பூசை வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும்? வழமை போன்று பூசை அன்று அதிகாலை 6 மணி அளவிலே விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து இங்கே பூசைகள் இடம்பெற்று பொங்கல் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மதியம் பூசைகள் இடம்பெறும். மாலை 7:30 மணி அளவிலே வசந்த மண்டப பூஜை நடைபெற்று விநாயகப் பெருமான் வீதி உலாவரும் காட்சியும் இடம்பெறும். இரவு இங்கே தொடர்ந்து பூஜைகள் இடம்பெறுவதுடன் கலை நிகழ்வுகளும் வீதியிலே நடைபெறும். எனவே சகல அடியவர்களும் ஆசாரசீலர்களாக அன்றைய தினம் இந்த பெருமானுடைய இந்த சித்திரை பௌர்ணமி விழாவை கண்டுகளிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.